வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ரேஷியோ விகிதங்கள் பார்க்கலாம். நம்ம ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ சாப்டரில் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஏஜஸ் வயதுகள் சம்மந்தமான இதில் தான் கேட்குறாங்க. அப்போ ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா X:Y. இப்போ 2 பேர் இருக்காங்க, X:Y அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ இந்த ரேஷியோவை 3:5 அப்படி சொல்லலாம். இப்போ என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் நம்பர் கிடையாது. இப்போ எக்ஸுக்கு வயசு 3 தான், ஒய்க்கு வயசு 5 தான் அப்படி சொல்ல முடியாது. அப்போ இந்த வயசு எப்படி இருந்திருக்கலாம்? எக்ஸுக்கு 30ன்னும் ஒய்க்கு 50ன்னு இருந்திருக்கலாம். இந்த ஒரு 0 கட் பண்ணி சிம்பிளை பண்ணி 3:5 மாற்றிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பரை 15ன்னும் 25ன்னு இருந்திருக்கலாம். 15, 25. எக்ஸோட வயசு 15, ஒய்யோட வயசு 25. இப்போ இதை நம்ம 5 அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 3:5. அப்போ இந்த ரேஷியோ அப்படிங்கிறது என்ன கிடையாதுன்னா, இந்த இடத்துல ஒரு ஒரிஜினல் நம்பருக்கு பதிலாக ஒரு எக்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் ஒளிஞ்சிருக்கு, இது ஒரிஜினல் நம்பர் கிடையாது. இது 30 இருக்கலாம், இல்லை 15 இருக்கலாம், இல்லை 300 இருக்கலாம், என்னால் இருக்கலாம். அதனால நம்பர் நமக்கு தெரியாதனால இதை நம்ம சொல்றோம். அப்போ ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ தானே தவிர என்ன கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. ஜாலியாக சால்வ் பண்ணலாம். அருண் மற்றும் சுரேஷின் தற்போதைய வயதுகள் முறையே 24, 36. அப்போ அருணுக்கும் யாரு சுரேஷுக்கோட வயசும் 24, 36 அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு, 8 வருஷத்துக்கு முன்னாடி வேணுமா சுரேஷ் அருண். இவன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அருண் சுரேஷ், அவன் கேட்டது பார்த்தீங்கன்னா சுரேஷ். அப்போ சுரேஷுக்கும் அருணுக்கும் நமக்கு ரேஷியோ கேட்குறான் 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சுரேஷுக்கு இப்போ வயசு பார்த்தீங்கன்னா 36. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 8 கழிச்சிட வேண்டியதான். 8 கழிச்சுட்டா சுரேஷ் கிடைச்சிருவார். அதே மாதிரி இவருக்கு ஒரு 8 கழிச்சுட்டா இவரு கிடைச்சிருவார். அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றான். அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி சுரேஷுக்கு 28ம் இவருக்கு 16 இருக்கும். ஓகே, நமக்கு ரேஷியோ சிம்பிளி பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆல் அடிக்கலாம். 4ஆல் அடிச்சுக்கும் பட்சத்தில் 7 நாளா 28, இங்கே 4 நாளா 16. ஸோ 7:4. 7:4. ஆன்சரை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே கொடுத்தது அருண் சுரேஷ், ஆனால் அவன் கேட்டதோ சுரேஷ் அருண், அப்படியே உள்டாவாக கேட்டிருக்கான். அதனால ஆன்சரை மாற்றி எழுதணும். வயசு இப்போ கொடுத்துட்டான், 8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறான், அப்படியே முன்னாடி மாத்திரம்னா முடிஞ்சது சம்மு. அடுத்து என்ன சொல்றான்? ஏபி, பிசி, சிடி ரேஷியோ கொடுத்து ஏடி கேட்குறான். ஒன்றுமே கிடையாது, அப்படியே நம்ம எழுதிட வேண்டியதான். எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, கவலையே பட வேண்டாம். ஏபிசிடி. ஏக்கும் பிக்கும் ரேஷியோ 2:3. பிக்கும் சிக்கும் ரேஷியோ 2:4. அடுத்து சிக்கும் டிக்கு ரேஷியோ 2:5. இதுக்கு நேரம் நம்ம எழுதியாச்சு. ஏக்கு நேரம் ஏ, பிக்கு நேரம் பி, சிக்கு நேரம் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கேப்பை கூட ஃபில் பண்ணி விட்டுறணும். இங்கே ஒரு 2 நம்பர் மிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ரோல யார் இருக்கானோ அவனதுக்கு அப்படியே எழுதிடணும். இந்த ரோல யாருக்கானோ எழுதிடணும். இப்போ இந்த இடத்துல கேப் இருக்கா, இந்த 4 நம்பர் எழுதிடணும். இந்த இடத்துல கேப் இருக்கா, இந்த 2ஆம் நம்பர் எழுதிடணும். இங்கே கேப் இருக்கா, இந்த 2ஆம் நம்பர். இந்த கேப்பை கூட என்ன பண்ணிடணும், இப்படி அப்படி அப்படி அடிச்சு விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. 3 பேருக்குமே கேட்டா அப்படியே எல்லாத்தையும் பெருக்கி எழுதணும். அவன் ஏக்கும் டிக்கும் போதும்னு சொல்லிட்டான். யாருக்கெல்லாம் போதுமா? ஏக்கும் டிக்கும் போதும்ட்டான். அப்போ ஏ 2 × 2 4, 4 × 2 8. இங்க 4 × 3 12, 12 5 60. டிக்கு இப்போ ரேஷியோ கேட்டிருக்கான். அசால்ட்டா 4ஆல் அடிச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 நாளா 8, 15 நாளா 60. ஏக்கும் டிக்கும் தான் கேட்டிருக்கான். ஜாலியாக சால்வ் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படியே எழுதுறோம். ஏக்கும் பிக்கும், பிக்கும் சிக்கும், சிக்கும் டிக்கும். இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். பாருங்க கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்க. இந்த இடத்துல ஏபி தான் தெரியும், மீதி 2 தெரியாது. அதனால இந்த நம்பரை அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணி எழுதிடுறேன். இங்கே சிடி தான் தெரியும், இந்த நம்பர் தெரியாது, அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுறேன். இது அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே சிடி தான் எனக்கு தெரியும், இது நமக்கு தெரியாது. அதனால இங்கே ஃபுல்லாக அந்த ரோலை யார் இருக்கானோ அவனை வச்சு அப்படியே 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 ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் எல்லாரும் கிடச்சிடும். நம்ம ஏபிசிடி வரணும் அவசியம் கிடையாது. நமக்கு தான் ஏயும் டி தான் தேவை. அதனால் ஏயும் டியும் மட்டும் கை வச்சா ஆன்சர் முடிஞ்சுது. ஆன்சர் 2:15. 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரங்களின் முறையே 2:1, 3:1, 3:2 இந்த விதத்தில் பாடும் துணை. இப்போ என்ன பண்ணணும்னா இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா 3, இது 2ஐயும் கூட்டினா 4, இது 2ஐயும் கூட்டினா 5.
அப்போ 3ஆல 4ஆல 5ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரை நீங்கள் டோட்டல் குவான்டிட்டின்னு எடுத்துக்கணும். இந்த 10 லிட்டர் எடுத்தால் 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் 3/4 லிட்டர் 3 லிட்டர்னு வரும். சம்ம செய்ய முடியாது. அதனால் அதுக்கு ஒரு வாரம் வச்சுட்டு 3ஆல 4ஆல 5ஆல இந்த நம்பரால் வகுப்படக்கூடிய நம்பரை தான் என்ன பண்ணணும், மொத்த லிட்டராக எடுக்கணும். இப்போ நம்ம மொத்தம் 3 இருக்கா, 3லையுமே 60 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்குவோம். 60 லிட்டர் சரியா, எல்லா இதுலையுமே 60 லிட்டரு 60 லிட்டரு 60 லிட்டரு. இங்கே 2:1, அடுத்தது 3:1, அடுத்து 3:2. 3ஐயும் சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றுனா பாலுக்கும் தண்ணிக்குமான ரேஷியோ என்னன்னு கேட்கான். சரியா, பாலுக்கும் தண்ணிக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்கான். கண்டுபிடிச்சிடலாமா? இது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்கன்னா, மொத்தம் 60 லிட்டர் இருக்கா, இந்த 60 லிட்டர் இருக்கா, இந்த பால் தண்ணி. அப்போ இந்த பால் வேணும்னா இந்த பாலோட ரேஷியோ மேலே எழுதணும், இந்த ரெண்டையும் கூட்டி கீழே எழுதணும். அப்போ நமக்கு பால் கிடச்சிடும். இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 20. அப்போ இங்கே முதல் இதில் பால் 20 இருந்தால் 40 இருந்தால் தண்ணி 20 இருக்கும். சரியா, மொத்தம் 60 லிட்டரில் மொத்தம் 60 லிட்டரு. ரெண்டுத்துக்கு மேலே எழுதுகிறோம், டோட்டல் கீழே எழுதுகிறோம். அடித்தா 40 லிட்டர் பால் 20 லிட்டர் தண்ணி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பால் தேவை 3 மேலே எழுதுகிறோம், டோட்டலாக கீழே எழுதுகிறோம். 15 4 60, 15 × 3 45, மொத்தம் 60 லிட்டரு. 60 லிட்டரு 40 லிட்டர் பால்னா 15 லிட்டர் தண்ணி. அப்புறம் இங்கே போகிறோம், 60 பால் 3 / 5. இதை அடிச்சிங்கன்னா 12 5 60, 12 × 3 36. 36 லிட்டர் பாலாக இருந்தால் 24 லிட்டர் தண்ணியாக இருக்கும். மொத்தம் 60 லிட்டரில் முடிஞ்சா அப்படியே கூட்டி போட ஆன்சர். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இதை கூட்டிடலாமா? 9 2 4 5. அப்போ 59 லிட்டரு என்ன இருக்கு இங்கே, நமக்கு தண்ணி இருக்கு. அப்புறம் பால் 11 1 மிச்சம் 1 12, 121:59, 121:59. அப்போ நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 லிட்டருக்கு சம் செய்ய நினைச்சா நம்ம செத்தோம். ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டான், இதுல 10 இதுல 10 இதுல 10 இருக்கு. அப்ப நம்ம அந்த 10 தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு கூட்டினா 3 4 5 இந்த 3 நம்பரை வகுக்கக்கூடிய நம்பரை டோட்டலா எடுத்துக்கிறோம். 60 லிட்டர் பால் வேணும், அப்ப 2/3. பால் வேணும் 3/4. பால் வேணும் 3/5 போட்டா பால் கிடைச்சிடும். மீதி இருக்கிறதெல்லாம் தண்ணி. ரெண்டையும் தூக்கி ரேஷியோ அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது. சம்மு சிம்பிளா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். 3 எண்கள் 3:5 விகிதத்தில் உள்ளது, அவற்றின் சராசரி 60. அதாவது எண்ணின் மிகச்சிறிய எண்ணு கேட்கலாம். எப்பயும் சராசரி வச்சு சம் செய்ய முடியாது. அவர் சராசரினா என்னன்னா, இந்த 3 நம்பரை கூட்டுறாங்க. இந்த 3x 5x 7x 3ஐயும் கூட்டி 3ஆல வகுத்தா 60 கிடைக்கும்னு சொல்றான். 3ஐயும் கூட்டி 3ஆல வகுத்தா 60 கிடைக்குன்னு சொல்றான். அப்ப இந்த 3 அங்க போய் என்ன ஆயிரும்னா பெருக்கலா மாறிடும். 6 3 18 180. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 15x. இதை 15ஆல் அடிச்சிங்கன்னா 1 15 15 2 15 30. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 12. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 12. இப்போ என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன நம்பர் என்ன கேட்கான்? 3 5 7. எது சின்ன நம்பரு? 3x தான் சின்ன நம்பர். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 12 போட்டோன்னா 3 12 36ங்கிறது ஆன்சர். முடிஞ்சதா? இப்போ ஆவரேஜ் சராசரின்னு சொல்றான். 3 எண்களோட சராசரி 3 நம்பரையும் கூட்டி 3ஆல விட்டு அதான் சராசரி. நான் ஏற்கனவே சொன்னேன், ரேஷியோ அப்படி எடுக்கக்கூடாது, பக்கத்துல எக்ஸ் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 3x 5x 7x 3ஐயும் கூட்டி 3ஆல விட்டா 60ன்னு சொல்றான். அப்போ 3ஆல பெருக்குன்னா 3 எண்களின் கூட்டுத்தொகை கிடைச்சிடும். அடுத்தா எக்ஸ் கிடைச்சிடும். நமக்கு சின்ன நம்பர் வேணும். சின்ன நம்பர் யாரு? 3x. அப்போ எக்ஸ் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா சிம்பிள் ஆன்சர். அடுத்தபடியா ABBC ஏபிசியோட ரேஷியோ கேட்டிருக்கான். ஒண்ணுமே கிடையாது. அப்ப ரேஷியோவை A:Bன்னு எழுதலாம், A/Bன்னு எழுதலாம். A::Bன்னு எழுதலாம், A/Bன்னு எழுதலாம். இப்ப இங்க பாரு, ABC. ஏக்கு பிக்கு ரேஷியோ எவ்வளவா? 3:5. பிக்கு சிக்கு எவ்வளோ? 4:7. இப்பதான் சொல்லி கொடுத்தானா? கேப் கிடந்தா கேப்பை ஃபில் பண்ணிருந்தேன். இந்த கேப் இருக்கா? இந்த 5ஆம் நம்பருக்கு ஃபில் பண்ணிடும். இங்க கேப் இருக்கா? இந்த 4ஆம் நம்பருக்கு ஃபில் பண்ணிடும். முடிஞ்சா? இந்த கேப் 5ஆம் நம்பர், இந்த கேப்ப 4ஆம் நம்பர். அப்படியே பெருக்கி போட்டு ஆன்சர். 4 × 3 12, 5 × 4 20, 5 20, 20, 5 × 7 35, 12 20 35, 12 20 35. அவ்வளவுதானா?
சிம்பிளா 3 ரேஷியோ மெர்ஜ் பண்ணணுமா. ஏபி ரேஷியோ தெரியும், பிசி ரேஷியோ தெரியும். அப்படியே எழுதி இந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணணும். அதே ரோல இருக்கக்கூடிய இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பெருக்கி பெருக்கி போட்டா ஆன்சர் எடுத்துட்டு போயிடலாம். 666 கிராம் 6 கிலோ அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல நம்ம 1 கிலோ அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சா என்ன பண்ணிடலாம், அந்த சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? அப்போ பாருங்க 666 கிராம்ல இருக்கிறதுனால இதையும் நம்ம கிராமுக்கு மாற்றணும். என்ன 1 கிலோ அப்படின்னா 1000 கிராம். அப்போ நமக்கு 6000 கிலோ இருக்கு. இதை நம்ம இப்போ 6ஆல வகுக்க போகிறோம். 6ஆல வகுக்க போகிறோம். 6ஆல வகுத்தா 1 1 1 இங்கே 1 1 2 3 ஆன்சர் 111:1000. 111:1000. அடுத்தது ஏபிசி என்பவர் குறிப்பிட்ட முறையை 5:2:3 என்ற விகிதத்தில் பங்கிடுகிறார். இதில் சி என்பவர் டியை விட 1000 ரூபாய் அதிகம். இது வந்து ஏ, பி, சி, டி. அப்போ இவர் இந்த டியை விட சி வந்து 1000 ரூபாய் அதிகம்னு சொல்லிட்டான். அப்போ இந்த ரேஷியோ படி பார்த்தா சி 4 பங்கு வச்சிருக்காரு, டி 3 பங்கு தான் வச்சிருக்காரு. டி 3 பங்கு, சி 4 பங்கு. அப்போ எவ்வளோ பங்கு கூட இருக்கு? 1 பங்கு கூட இருக்கு. அந்த ரேஷியோ படி பார்த்தா 1 பங்கு கூட இருக்கு. ரூபா படி பார்த்தா 1000 ரூபாய் அதிகமா இருக்கு. அவ்வளோதான். ரேஷியோ படி பார்த்தா 1 பங்கு அதிகமா இருக்கு, ரூபா படி பார்த்தா 1000 ரூபாய் அதிகமா. அந்த 1 பங்கு தான் 1000 ரூபாய். யாருக்கு வேணும்? பி வேணும். பியோட பங்கு என்ன? 2. அப்போ என்ன பார்க்க போறீங்க? 2 எவ்வளோ ஆன்சர்? அப்போ 2 × 1000 2000. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஒரே ஸ்டெப். 2க்கு வித்தியாசம் கொடுத்துருக்கான். சம் கொடுப்பான், கூட்டி போடுவான், கழிக்க சொல்லுவான், கழிச்சு போட்டிருக்கான். அவ்வளோதான். வித்தியாசம் அப்படின்னா கழிக்கிறது. 3க்கு 4க்கு வித்தியாசம் 1. ரேஷியோ படி பார்த்தா 1, ரூபா படி பார்த்தா 1000, 2 என்னன்னு கேட்டிருக்கான் 2000. இதுவும் அதே தான். இப்போ 782 ரேஷியோ படி பிரிச்சு பண்ணுமா. அப்போ இந்த ரேஷியோ பின்னத்துல வரும்போது நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும், மறந்துடக்கூடாது. பின்னத்துல வரும்போது மீச்சியுமே எடுக்கணும். அப்போ மீச்சியுமே எடுத்தா 12. மீச்சியுமே எடுத்தா 12. அப்போ 12ல் 2 6 டைம்ஸ், இது 6ஆல பெருக்கும் 6. 12ல் 3 4 டைம்ஸ், 4ஆல பெருக்கும் 8. 12ல் 4 3 டைம்ஸ், 3ஆல பெருக்கும் 9. இது எப்படி இருக்கும்னா 6/9 8/9 சாரி 6/12 8/12 9/12 இருக்கும். அப்போ அந்த 12 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம இந்த 12 கன்சிடரே பண்ண வேண்டாம். ரேஷியோ எவ்வளோ? 6 8 9. கூட்டுத்தொகை 3 சேர்ந்து 782. அப்போ 3ஐயும் கூட்டுறோம். 9 15 23 தான் 782. யாருக்கு வேணுமா? முதல் பங்கு என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ முதல் பங்கு யாரு? 6 எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இதுதான் கேள்வி. முடிஞ்சுதா? அப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இதுதான். இந்த 3க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கிறது 6:8:9. எல்சிஎம் எடுக்கிறோம். மீச்சியுமே எடுத்து 3க்கும் விகிதங்கள் கண்டுபிடிச்சாச்சு. டினாமினேட்டர் தேவையில்லை. 6/12 8/12 9/12 12 அப்படியே ஓரம் கட்டிடலாம். இதான் ரேஷியோ. டோட்டல் கொடுத்துருக்கான். ரேஷியோ கூட்டியாச்சு. கூட்டினா 23 தான் 782 தான். நமக்கு தேவை முதல் பங்கு 6 எவ்வளோன்னு கேட்டுருக்கான். இப்போ இதை நம்ம 23ஆம் வாய்ப்பாடால் அடிக்கணும். வேற வழியே கிடையாது. 23 அடிச்சுன்னா 3னா எவ்வளோன்னா 60 69. 23 × 3னா 69. இங்கே நம்மகிட்ட இருக்கிறது 78. அப்போ ஒரு 92 மீதி இருக்கு. எத்தனை டைம்ஸ்? 92னா 4 டைம்ஸ். அப்போ 4 × 36. இது நமக்கு தெரியும் இந்த லாஜிக். எப்படினாலும் அடிச்சுக்கலாம். குறுக்க மட்டும் பெருக்க தான் செய்யணும். அப்போ 30 × 6னா 180. 6 × 4னா 24. 180 24 204. ஆன்சர் 204. பெருக்கி போடணும். அவ்வளோதான். அப்போ இது இப்படி கொடுத்தாலே, பின்னத்தில் கொடுத்தாலே நம்ம இன்னும் எல்சிஎம் எடுத்து ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா சம் செய்கிறது ஒரே ஸ்டெப்ல ஈஸி, ஜாலியாக போட்டுடலாம். அடுத்து என்ன சொல்றான்? கீழ்கண்டவுடன் மிகப்பெரிய எண்ணெய் கண்டுபிடி. இது சமயம் நிறைய இடத்துல கேட்பான். சும்மா நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஒன்றும் இல்லை. இப்போ என்ன இருக்குன்னா 5/7 இருக்கு, 1/2 இருக்கு, 3/5 இருக்கு, 7/10 இருக்கு. இதுல யாரா பெரிய ஆளுன்னு கேட்கான்.
அப்போ ரேஷியோவை A:B எழுதலாம், A/B எழுதலாம். எழுதிட்டேன்னா நான் என்ன செய்கிறேன், சும்மா 2 முட்டையை சேர்த்து விட்றேன். எல்லா இடத்துலையும் எல்லாவனுக்கும் 2 முட்டை நான் சும்மா வகுக்கிறேன். சரியா? 7 49, மீதி 1 10, ஒரு டைம் வகுப்படாது, அப்படியே விட்டுறேன். 71 புள்ளி அப்படி போய்கிட்டே இருக்கும், வேண்டாம் விட்டுரும். இப்போ நான் 2 ஆள் அடிக்கிறேன் 50, 5 ஆள் அடிக்கிறேன் 6 5 30 60, 0 அடிக்கிறேன் 70, 71 50 60 70. யாரு பெரிய ஆளு? இந்த முதல் நம்பர் தான் பெரிய ஆளு. ஸோ தட் இஸ் யாரு? 5:7. ஆன்சர் 5:7. முடிஞ்சுதா? யாரு பெரிய ஆளுன்னு கேட்டால் எல்லாரும் போட்டு அடிச்சுட்டு கிடப்பான். எல்லாரும் 2 முட்டையை சேர்த்துரு. 2 முட்டையை எடுத்து டமான் அடிச்சோன்னா முழு நம்பர்லேயே இருக்கும், பார்த்தா தெரியும். 50 60 70 71. யார் பெரிய ஆளு? 71 தான் பெரிய ஆள். ஆன்சர் 5:7. அடுத்தது, ரம்யா ஒவ்வொரு மாதமும் 28,296 ரூபா சம்பாதிக்கிறார். அது 4:1:3 இந்த விகிதத்தின் முறையே கல்வி, சேமிப்பு, இதர வகை சொல்றேன். ஏன்னா சேமிப்புக்கு எவ்வளோ கேட்டிருக்கான். அப்போ டோட்டல் கொடுத்துட்டானா எல்லாத்தையும் கூட்டிடலாமா? 4 1 5 5 3 8 8 தான் 28,296. இதில் என்ன வேணுமானா சேமிப்பு வேணுமா? ஆனால் அவள் சேமிப்பு 2வது இடத்துல இருக்கா. அவள் சேமிப்புங்கிறது 1 எவ்வளோன்னு பார்த்தா ஆன்சர். அதாவது இந்த நம்பரை 8ஆல் வகுத்தா ஆன்சர். 8ஆல் வகுத்தா ஆன்சர். என்ன? 3 8 24, மீதி 42, 5 8 40, மீதி 2 29. சரிங்களா? அடுத்தது 3 8 24, மீதி 5 56, 7 8 56. ஆன்சர் 35 37 இந்த இருக்கு. 35 37. சரியா? போகணும், அவ்வளோதான். மொத்த பங்கு எல்லாத்தையும் கூட்டினா 8 பங்கு. 8 பங்குங்கிறது தான் 28,296 ரூபாய் இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன கேட்டிருக்கோன்னா அந்த சேமிப்பு பங்கு தான் கேட்டிருக்கோம். சேமிப்புங்கிறது இந்த ரேஷியோ படி பார்க்கும்போது 1 பங்கு. அப்போ 1 பங்கு எவ்வளோன்னு பார்த்தா ஆன்சர். அவ்வளோதான். இது நீங்கள் இப்படியும் எழுதலாம், ஆனால் கஷ்டம்லாம் கிடையாது. இப்படி எழுதலாம். நீ பாருங்க, 28,296 ரூபா இருக்கு. இதில் யாரு கேட்டிருக்கான்? சேவிங்ஸ் கேட்டிருக்கான். சேவிங்ஸோட பங்கு எவ்வளோ? 1. டோட்டல் பங்கு எவ்வளோ? 8. அவ்வளோதான். 8ஆல் எடுத்து ஆன்சர். எப்படின்னா எழுதிக்கலாம், ஒன்றுமே கிடையாது. எழுதிட்டு யாரு கேட்டிருக்கானோ அது மேலே, டோட்டல் கீழே. யாரு கேட்டிருக்கானோ மேலே, டோட்டல் கீழே. ஒருவேளை அவன் இதில் செலவுகள் கேட்டானா 3 மேலே 8 கீழே. ஒருவேளை அவன் கல்விக்கு கேட்டானா 4 மேலே 8 கீழே. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். ஒரு குடும்பத்தின் செலவு சேமிப்பு 5:3. செலவு 3500, சேமிப்பு எவ்வளோ? அவ்வளோதானா? அப்போ செலவு சேமிப்பு 5:3. செலவு தான் தெரியும். அப்போ செலவு எவ்வளோ? 5. அப்போ அந்த 5ங்கிறது தான் 3500 ரூபாய் இருந்துச்சுன்னா 3 எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 700 3 21. ஆன்சரு 2100. இதெல்லாம் ஒரு சம்மே கிடையாது, நீங்கள் போட்டுருவீங்க. எல்லாம் அவங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் அந்த சம்ஸ்லாம் கேட்டிருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம திருப்பி நம்ம ரிவிஷன்கிற பேரில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அப்போ நமக்கு குடும்ப செலவு ரேஷியோ படி பார்த்தா 5, ரூபா படி பார்த்தா 3500. 3 எவ்வளோன்னு பார்த்தா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்தபடியாக ஏபி ரேஷியோ, பிசி ரேஷியோ வேற என்ன இருக்கு? அவ்வளோதான். 3க்கு சேர்த்து ரேஷியோ கேட்டிருக்கான். ஆனால் அப்போ நம்ம ஒரு டைம் போட்டால் நான் அடுத்த எல்லா சமயம் அசால்ட்டாக சால்வ் பண்ணுவீங்க. பாருங்க, ஏபிசி. ஏக்கும் பிக்கும் 8:12, பிக்கும் சிக்கும் 24:15. சரியா? இதை நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மெத்தட் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பை ஃபில் பண்ண சொன்னேன். இந்த 12 இங்கே கேப் இருக்குது 24. இது அப்படியே பெருக்கி போட்டால் ரேஷியோ வந்துடும். ரேஷியோ ஒரு பெரிய நம்பராக இருந்தால் திருப்பி அதை அடித்து சுருக்கணும். இது வந்து பெரிய நம்பராக இருக்குன்னு நமக்கு பயமாக இருக்கு. என்னடா பெரிய நம்பராக இருக்கேன். அதனால என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சிம்பிளாக ஜாலியாக சால்வ் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறோம்னா, ஏக்கும் பிசி 3 ரேஷியோ இருக்கு. ஏக்கும் பிக்கும் 8:12, பிக்கும் சிக்கும் வேற எங்கேயும் எழுதலாமா? ஏபிசி. ஏக்கும் பிக்கும் 8:12, பிக்கும் சிக்கும் 24:15. இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த பியோட மிட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, பியோட மிட் வேல்யூ, இந்த வேல்யூவை இப்படி சேமாக மாற்றிட்டா சமைக்கிறது ஈஸி. அதாவது இந்த ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரேஷியோவை நாங்கள் 24 மாதிரி மாற்ற போகிறேன். அப்போ இந்த ரேஷியோவை நான் 2ஆல் பெருக்கிறேன். ஒரு இடத்துல போகிறோம், எல்லா 2 இடத்துலையும் பெருக்கணும். அப்போ 2 இடத்துல போனால் 8 2 16. இங்கே
12 2 24 சேம் ஆயிட்டா. அப்படி இறக்குனா ஆன்சர். இங்க என்ன இருக்கு 16 16. பிக்கு என்ன இருக்கு 24 24. சிக்கு என்ன இருக்கு 15 15. 16 24 15 இந்த இருக்கா. இதை நீங்க பெருக்கி போட்டாலும் நம்பர் பெருசா வரும். திருப்பி 3 ஆளையோ 4 ஆளையோ 5 ஆளையோ அடிச்சா இந்த ஆன்சர் கிடைக்கும். அடிச்சா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு என்ன செய்யறோம்னா மிட் பாயிண்ட சேமா மாத்துறோம். அப்ப இந்த நம்பர் 2 ஆல பெருக்கிறோம். பெருக்குனா 8:12 16:24 மாறு. இந்த 24 இந்த சேம் ஆயிடுச்சா ரெண்டுமே. அதனால அப்படியே கீழே இறக்கிடுறோம். 16 8 இந்த 15. அவரே ஸ்டெப்ல ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். அடுத்து என்ன சொல்றாங்க 5:6 = x:12. அப்ப இதை பொறுத்தளவுல அப்படியே எழுத வேண்டியதான். ஆனா 5/6 = x/12 அவ்வளவுதானா. இப்படி ஈக்குவல் இருக்கும்போது பகுதியும் அடிக்கலாம், தொகுதியும் அடிக்கலாம். பகுதியை வச்சு அடிச்சா 2. இப்படி குறுக்கால பெருக்குனா 5×2 10 அவ்வளவுதானா. குறுக்கால பெருக்குனா ஆன்சர். அப்போ 5:6 x/12. இந்த 5 6 வச்சு அடிக்கிறோம், 2 பெருக்கிறோம் ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்து 14வது சம் என்ன சொல்றாங்க இரு எண்களின் விகிதம் 3:4 அவைகளின் பெருக்கற்பலன் 432 பெரிய என்னன்னு கேட்கிறேன். இப்ப நல்லா கவனிக்கணும். நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டேன் 3:4 அப்படின்னு வாசிக்கும் போது தான் 3:4 சொல்லுவோம். பக்கத்துல எக்ஸ் ஒளிஞ்சு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்க பெருக்குனீங்கன்னா 12x² மாறும். இந்த 2 நம்பரோட பெருக்கற்பலன் 432 சொல்லிட்டான். 2 நம்பரோட பெருக்கற்பலன் 432 சொல்லிட்டான். அப்ப நீங்க பெருக்கும் போது 12 போடக்கூடாது, 12x² மறந்துடக்கூடாது. இப்ப இந்த 12 வச்சு அடிச்சோன்னா 3 12 36, மீதி 7 72, 6 12 72 முடிஞ்சதா. x² 36. அப்ப x எவ்வளோ 6. அவனுக்கு என்ன வேணுமா மிகப்பெரிய நம்பர் கேட்டிருக்கான். அப்ப பெரிய நம்பர் யாரு 4x. பெரிய நம்பர் யாரு 4x. எக்ஸுக்கு பதிலா 6. 4 6 24. அவ்வளவுதான் சம். சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஜாலியா இருக்கும். சமபூர்த்தில பெருக்கற்பலன் அப்படிங்கிறது கவனமா செய்யணும். எல்லாரும் 12 போட்டு 12 அடிச்சு கண்டுபிடிப்பாங்க. சம்மு சிக்கலா மாறிடும். 12x² மறந்துடக்கூடாது. வீடியோட முதல்ல சொன்னேன் பக்கத்துல எக்ஸ் ஒளிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பெருக்குனா x² மாறிடுவார். அடுத்தபடியா முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 60 மீட்டர். அதன் பக்கங்கள் 5:12:3 எனில் அதன் மனையின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்கேன். இது விகிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மென்சுரேஷன் சம் தான் இது. ஆக்சுவலா அந்த விகிதம் பேஸ்ல இருக்கு சரிங்களா. அப்ப நமக்கு ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி இருக்கு. 3க்கு ரேஷியோ கொடுத்துலாம் 5:12:3. சுற்றளவுனா என்ன பண்ணுவோம் இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து இங்க சுத்தி இங்க வருவோம். அப்ப 3ஐயும் கூட்டணும். 3ஐயும் கூட்டினா அதுக்கு பேர் சுற்றளவு. அப்ப 3ஐயும் கூட்டிங்கன்னா 13 25 30. அப்ப பாத்தீங்கன்னா 30x இருக்கு. இதான் எவ்வளவு சொல்லிட்டான் சுற்றளவு 60 சொல்லிட்டான். இதை அடிச்சிங்கன்னா ஒரு எக்ஸோட வேல்யூ எவ்வளவு கிடைச்சிரும் 2 அப்படின்னு கிடைச்சிரும். எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா பரப்பளவு கேட்டிருக்கான். அப்ப நமக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியும். S S மைனஸ் A S மைனஸ் B அப்ப S மைனஸ் C மூணுமே வேணும். அப்ப நமக்கு A தெரியணும், B தெரியணும், C தெரியணும். அப்ப இந்த இடத்துல எக்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த 2 தூக்கி போட்டீங்கன்னா ஏங்கிற ஒரு 10, பிங்கிற ஒரு 12 2 24, சிங்கிற ஒரு 13 2 26 கிடைச்சிடும். சரியா முதல்ல கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை கண்டுபிடிக்கணும். எஸ்னா யாரு அதான் ரொம்ப முக்கியம். 3ஐயும் கூட்டி 2 வகுத்து அதான் எஸ். அப்போ நமக்கு தெரியும் ஏற்கனவே எஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 3ஐயும் கூட்டி 2 வகுத்துற வேண்டியதான். அப்போ 3ஐயும் கூட்டினீங்கன்னா 20 40 50 60. அப்போ எஸ் ஈக்குவல் டு A + B + C/2 அடிச்சோன்னா 30 முடிஞ்சுதா. அப்போ இந்த வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். பாருங்க இந்த எக்ஸோட வேல்யூ 30 சரியா. இன்ட்டு இந்த எக்ஸ் எதோட வேல்யூ 30 மைனஸ் ஏ எவ்வளோ 10. அப்போ கழிச்சா 20 இன்ட்டு இது 30 இது 24. 30 24 போனா 6. இது 30 இது 26 கழிச்சா 4. இது எதுக்குள்ள இருக்கு ரூட்டுக்குள்ள இருக்கு சரியா. 30 20 4 6. ஓகே அப்ப இதை நம்ம பெருக்க போறோம். பாருங்க 3 × 2 6 6 6 36. 36 4ஆல பெருக்கணும். 36 4ஆல 6 4 24 2 144.
ரூட்டுக்குள்ள 144 0 0 இருக்கு. 144 0 0 இருக்கு. அப்போ நமக்கு 12 ஸ்கொயர் அதான் 144. 2 0 இருந்தால் 1 0. ரூட்டுக்குள்ள 2 0 இருந்தால் 1 0, 4 0 இருந்தால் 2 0, 6 0 இருந்தால் 3 0, 8 0 இருந்தால் 4 0. அப்போ ஆன்சரு 120. முடிஞ்சுதா? அப்போ முக்கோணத்தின் சுற்றளவு நமக்கு தெரியும். 3 பக்கத்தையும் கூட்டினா அதான் சுற்றளவு. அதை நம்ம சுற்றளவு 3ஐயும் கூட்டி பார்த்தாச்சு. 5x 12x 13x 3ஐயும் கூட்டினா 30x. 30x தான் 60. எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. 3 சைடையும் கண்டுபிடிச்சாச்சு. முக்கோணத்தோட 3 பக்கத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டிருக்கான். பரப்பளவு ஃபார்முலா ரூட்டு எஸ் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் எஸ் நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம். எஸ்ஸுக்கு என்ன பண்ணணும்? 3ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தரணும். அப்போ 30. எஸ் தெரியும், ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும். கழிச்சு கழிச்சு எழுதுனா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி பெருக்கி ரூட் எடுத்த ஆன்சர் நமக்கு 120. இது வந்து ஒரு மென்சுரேஷன் சம்மு. ரேஷியோ கொடுத்ததால நம்ம ரேஷியோக்கு தகுந்த மாதிரி அந்த சம்மை மாற்றிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மில் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 1600 ரூபாய் ஏபி 3:5 என்ற விகிதத்தை பிரித்து கொடுத்தால் பி கிடைக்கிறது. அப்போ டோட்டல் கொடுத்தா கூட்டிடுவீங்க. கூட்டினா 1600. யாருக்கு தேவை? பி. பியோட பங்கு எவ்வளோ? 5. டோட்டல் எவ்வளோ? 8. அவ்வளோதான். எப்படினாலும் எழுதலாம், நம்ம இஷ்டம் தான். ஏ நமக்கு தெரியும் 8, அதான் 1600. பிக்கு தேவை, பியோட சாரு 5. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். உங்களுக்கு இது வகுக்கிற ஈஸியாக இருக்கும். நான் இப்படி போட்டேன். 8ஆல் அடித்தா 2 200, 5 2 10. ஆன்சர் 1000. ஓகேவா? டோட்டல் எழுதுகிறோம். யாரு கேட்டிருக்கானோ அவங்க மேலே, டோட்டல் கீழே, ரேஷியோட டோட்டல் கீழே. ஓகே, முடிஞ்சது. மாதவியின் அன்பும் 2 மேசைகள் முறையே 750 900க்கு வாங்கினார்கள். அன்பும் மாதவியும் இந்த இப்படிதான் மாத்தினானே. இங்க மாதவி அன்பு, இங்க அன்பு மாதவி, இப்படிதான் ஒரு உல்ட்டா பண்றான். மேசைகள் விகிதங்கள் கேட்டிருக்கான். அப்ப நம்ம 750:900 போட முடியாது, 900:750 போடும். ஓகே, ஒரு முட்டை 15ஆல் அடிச்சா 6 15 90, 5 15 75. ஆன்சர் 6:5. யாரு கேட்கறான்னு பார்க்கணும்னா உல்டாவை மாற்றி கேட்டிருக்கான். மாற்றி எழுதிடாதீங்க. இப்படிதான் நிறைய சமயம் கேட்டு வச்சிருக்கான். ஏன்னா ஆன்சர் இப்படி செட் பண்ணுவான் 5 to 6. நம்ம ஏமாந்துடாதீங்க, கரெக்டாக போட்டுருங்க. மாதவிக்கும் அன்புக்கும் சொல்லிட்டு அன்புக்கும் மாதவிக்கும் கேட்கறான். உல்டாவை கேட்டான். நீ பாட்டு பார்த்துக்கிட்டு போத்துனா என்ன, போத்துக்கிட்டு பார்த்துனா என்னன்னு போட்டுறப்படாது. ஓகே, இரு எண்களின் கூடுதல் 2ஆம் எண்ணின் நல்லா கவனிக்கணும். சம் சூப்பரான சம். 2 எண்களின் கூடுதலானது a plus b அப்படிங்கிற நம்பர் எப்படி இருக்குமா? 2ஆம் எண்ணின் 116 2/3 சொல்றான். இந்த 116 2/3 வந்து நீங்க பெருசா எழுதணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து 1/6. இதான் மீனிங், 1/6. இருந்தாலும் நீங்க இப்படி இருக்கிறதுனால நீங்க அதை படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால எப்படி எழுதுவோம்னா, இது இப்படி நம்ம பெருக்கும். 6 3 18, 8 1 3 1 4 3. இதை கூட்டினீங்கன்னா 350. சரியா? அதாவது கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்திருக்கேன். என்ன பண்ணுவோம்? இங்க பெருக்கி இங்க கூட்டுவோம். 116 3ஆல பெருக்கி 2 கூட்டினா 350/3 இருக்கும். சதவீதம் பார்த்தீங்களா? அதெல்லாம் 2 0 இருக்கு. சரியா? அப்ப எப்படி இருக்குமா? இந்த 2 எண்களோட கூடுதல் எப்படி இருக்குமா? 116 2/3 சதவிகிதம் ஆஃப் எந்த நம்பரா? என் இரண்டாம் எண் சொல்றான். 1/6 2/3 ஆஃப் த செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பர் யாரு? பி. செகண்ட் நம்பர் யாரு? பி. இப்ப ரேஷியோ கேட்டிருக்கான். அண்ணா ஒரு அட்டி எடுத்துடலாமா? அப்போ நம்ம 0 0. ஓகே, 5ஆல் அடிச்சா 7 5 35, 6 5 30. இப்போ 6 இங்கே பெருக்குனீங்கன்னா 6a + 6b = 7bன்னு இருக்கும். சரியா? இது இங்கிட்டு போச்சு என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். என்ன? 7b - 6b கழிச்சா 1b ஆயிரும். இங்க 6aன்னு இருக்கும். சரியா? இப்போ ஏக்கு கீழே பியை கொண்டு வந்துருங்க, 1க்கு கீழே 6 கொண்டு போயிருங்க. 1/6. அப்போ ரேஷியோ எவ்வளோ? 1:6. ஏபி இரு எண்களின் கூட்டுத்தொகையானது 116 2/3% ஆஃப் செகண்ட் நம்பர் சொல்றான். 116 இப்படி எழுதுறோம். பி இங்கே அடிச்சா 7/6. 6ஆல பெருக்குன்னா 6a 6b 7b. இது அங்கிட்டு போனா கழிச்சா 1b. இங்க 6a இருக்கு. ஏக்கு கீழே பியை கொண்டு வரோம், 1க்கு கீழே 6 கொண்டு வரோம். சரி, ரேஷியோ a/bங்கிறது 1/6. தட் இஸ் 1:6. அடுத்தபடியா ஏபி பிசி சிடி. இது உங்களுக்கு பிடிச்ச முதல் சம் பார்த்தோம்ல, அது மாதிரி ஏ பி சி டி.
ஏக்கும் பிக்கும் 8:15. அப்போ இந்த இடத்த ஃபுல்லாக மீதி நம்பர் வச்சு ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன். பிக்கும் சிக்கும் 5:8. இந்த இருக்கு பிக்கு நேர 5:8. இந்த பக்கத்து நம்பர் வச்சு ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ இங்கேயும் இந்த 5 வந்துடும். அடுத்து யார் இருக்கா? சியும் டியும் 4:5. இந்த இருக்கு சியும் டியும் 4:5. இங்கே என்ன சொன்னேன்? முந்தின நம்பர் வச்சு ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டேன். பண்ணிட்டியா? இப்போ நமக்கு ஏக்கும் டிக்கு தான் வேணும். இது எல்லாத்தையும் பறிக்கலாமா? 5 4 20. 20 8னா 160. 20 8ண்ணா. அதுவே இங்கே பாருங்க 5 8னா 40. 4 × 15னா 60. அப்போ எவ்வளோ இருக்கும்? 600. ஏயும் டியும் தான் கேட்டிருக்கான். 1 0 1 0. 4ஆல் அடிச்சிங்கன்னா 4 16 15 4 60. 4 16 4 16 15 4 60. முடிஞ்சுதா? போட்டுடலாமா? அடுத்தபடியாக கடைசி சம். இந்த மாதிரி சம்மம் தான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துடணும். சரியா? 3 5 6. 3க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச நம்பர் எதுனாலும் பரவாயில்ல, பிடிச்ச நம்பர் என்ன எதா எல்லாத்தையும் வகுக்கணும். அப்போ நம்ம 60 எடுத்துக்குமா? 60. 3க்கும் 5க்கும் 6க்குண்ணே. 60ல் 3 எத்தனை டைம்ஸு? 20 டைம்ஸு. இந்த 60ல் 5 எத்தனை டைம்ஸு? 12 டைம்ஸு. 60ல் 6 எத்தனை டைம்ஸு? 10 டைம்ஸ். முடிஞ்சதா? நீங்கள் 30 கூட எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம், என்ன வேணா எடுத்துக்கலாம். 30 எடுத்து போடலாம். சரியா? இப்போ 30 எடுப்போமா? 30 எடுத்தால் என்ன ஆகும்? 30ல் 3 10 டைம்ஸு. 30ல் 5 6 டைம்ஸு. 30ல் 6 5 டைம்ஸ். கீழே உள்ளதுக்கு எப்பவுமே வேல்யூ லேயர்னு சொன்னேன். 10 பை 30, 6 பை 30, 5 பை 30. 30 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அதனால இந்த 30 கண்ணக்கே எடுத்துக்க வேண்டாம். 10 6 5 இந்த இருக்கா? 10 6 5. இப்போ இப்படி எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 பை 60, 12 பை 60, 10 பை 60. இந்த 60க்கு வேல்யூ இல்லை. இப்போ இப்படி இருக்கு. இது 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடிச்சா 10 6 5. 10 6 5. என்ன வேணா எடுத்துக்கலாம், வாங்க இஷ்டம். போட்டு அடிச்சா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு தெரிவிங்க. உங்கள் என்ன டாபிக் வேணும்னு சொல்லுங்கள். இப்போ எல்லா டாப்பிக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அது நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் வந்து தேர்வு முறைகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து டிஎன்பிசிக்கே ஊன்றுகோல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, கடந்த 5 ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, அதை அலசி ஆளாஞ்சி தான் நம்ம படிப்போம். படிக்க ஆரம்பிச்சு அப்படி தான் படிச்சிருப்போம். ஸோ மீண்டும் நீங்கள் அந்த பழைய கொஸ்டின் பேப்பரை புரட்ட வேண்டாங்கிறதுக்காக உங்களுக்கு ஈஸியாக உங்கள் கைக்குள்ளேயே உங்களோட தேவையான சம்ஸ்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓல்டு கொஸ்டினோட கலெக்ஷன்ஸ்லேருந்து முக்கியமான சம்லாம் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட் டிப்ஸுக்காக இருக்கட்டும், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.